சரி, சத்தியத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம தலைகளை வணங்கி, ஆண்டவரே இந்த சத்திய நாளில் எங்களோடு பேசுவேன் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே மக்க நன்றி. அப்பா பிதாவே மக்க நன்றி. கொடுத்தது நேரத்துக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் வார்த்தை, எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வார்த்தை, ஆவியில் எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிற வார்த்தை. இது எங்களால் ஒன்றும் விலைக்கு சொல்ல முடியாது ஆண்டவரே. ஆவியானவர்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கும். ஆவியானவர் பொறுப்படுத்தைகளை நடத்தி தாரும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட். நாளில் நம்ம இந்த வாரம் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வாசிப்பு, வேத தியானம் என்னன்னா, அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷ வார்த்தையில 16வது அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணணும். இன்னைக்கு அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்த வார்த்தை, அதை ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். படிச்சுட்டு திரும்ப 1வது வசனத்துல இருந்து. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்ரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனுமாயிருந்தான். அவனை பவுல் தன்னோடே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்றும் அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லாரும் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவரையா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த வேத வார்த்தையில நமக்கு அப்படியே ஆகாரம் மாதிரி பசி எடுத்தா நம்ம ஆகாரம் சோறு போட்டு இப்படி பசி அந்த பசி அடங்குற மாதிரி நம்ம எப்படி ருசிச்சு சாப்பிட்டு வயிற்ற நிரப்புறமோ, அப்படி இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய பசின்னு ஒன்று இருக்குது நமக்கு. இந்த காரியம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எப்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டு சமூகத்தில் ஜெபம் பண்ணி இந்த வார்த்தையை நம்ம படித்தோம்னு சொன்னால், நம்மளை அந்த வார்த்தையில் நம்மளுக்கு போஷிப்பார். அது ஆவிக்குரிய ஆகாரம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், மார்க்குன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த மார்க்குன்ற ஊழியக்காரர் கொஞ்ச நாள் என்ன செஞ்சார், காணாமல் போயிட்டார், அவங்ககிட்ட இல்லை. அப்போ அவன் திரும்ப வரும்போது பர்னபா சொல்கிறாரு, சரி மார்க்கையும் நம்ம கூட்டி கொண்டு போகலான்னு சொல்லும்போது பவுல் சொல்கிறாரு, மார்க் வேண்டாம், அவன் ஏற்கனவே நம்மளை விட்டுட்டு போயிட்டான், மார்க் வர வேணாம் நம்ம கூட அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பர்னபா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் மார்க்கை கூட்டிக்குவேன், நீங்கள் வேணா தனியாக போய்க்கிங்க ஊழியத்துலன்னு சொல்லி அவங்கள தனியாக அனுப்பிட்டார். அதாவது பவுலும் சீலாவும் அவங்க தனியாக ஊழியத்துக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. மார்க்கும் பர்னபாவும் ஒரு பக்கம் ஊழியத்துக்கு போனாங்க. பாருங்க, சில நேரத்தில் மார்க் கொஞ்சம் தள்ளி தான் போனார். ஆனால் அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு மார்க் அதிகாரத்தை நம்ம படிச்சிருக்கோமா? அந்த 4 சுவிசேஷத்தில் மார்க் அதிகாரம் வந்திருக்குமா? அப்போ பர்னபா எவ்வளோ நல்லவர் பாருங்க. பவுல் கெட்டவர் நான் சொல்லலை, ஆனால் அவரோட அந்த சாட்சி சரியில்லை, அப்படி விட்டுட்டு போயிட்டார, எப்படி நம்ம அவர் சேர்க்கறது? ஆனால் பர்னபா சேர்த்துக்கொண்ட அப்படின்னால மார்க்கு நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆயிட்டார். ஸோ இப்போ கீழே 16வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்ரீ, அவள் தகப்பன் கிரேக்கன். நம்ம தேவ பிள்ளைங்க நம்மளுக்கு சும்மா எங்கேருந்து வந்தேன், எங்கேயோ முளைச்சேன், எங்கேயோ நட்டாங்க, எங்கேயோ வளர்ந்தேன், அப்படி இல்லை. நம்மளுக்கு அந்த ஜெனரேஷன்லாம் ஆண்டர் கரெக்டாக குறிப்பாக சொல்லுவார்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, தீமோத்தி ஒரு நல்ல தேவ பக்திக்குள்ள பிள்ளை, நல்லா சாட்சியா இருக்கிறான் அந்த இடத்துல. யூத பிள்ளையா, அவங்க அம்மாவோட டீச்சிங். அவங்க அம்மா யாரா? யூத ஸ்திரீ. அவள் ஒரு யூத ஸ்திரீ. ஆனா அவங்க தகப்பன் யாரா? கிரேக்கன். கிரேக்கர் என்ன தேடினாங்க? கிரேக்கர் எது தேடினாங்க? இயேசுவை தேடினாங்க, ஞானத்தை தேடினாங்க கிரேக்கர்கள். உண்மைதானே? ஞானத்தை தானே தேடினாங்க கிரேக்கருங்க. அப்போ கிரேக்கர்கள் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வம்சமா இருந்தாங்க. யூத ஸ்திரீயானி அவங்க அம்மா நிமித்தமாகத்தான் இந்த தீமோத்தேயுவுக்கு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் பாருங்க. அப்போ பவுல் அந்த இடத்துக்கு அங்க வாசம் பண்ணும்போது அவர் இந்த தீமோத்தேயுவை கொஞ்சம் கவனித்து பார்க்கிறாரு. தீமோத்தி வாலிப பிள்ளையா இருக்கிறான், திருமணம்லாம் ஒன்றும் பண்ணலை. தீமோத்தி அவங்க அம்மா கிட்ட வளர்ந்து வர ஒரு பிள்ளையா இருக்கிறான். அப்போ அவன் நல்ல சாட்சி பெற்ற ஒரு பிள்ளையா இருக்கிறான் அந்த இடத்துல. அப்போ அவன் லிஸ்ராவின் இக்கோனியாவில் உள்ள சகோதரரில் நற்சாட்சி பெற்றவனா இருந்தான. பார்த்தீங்களா, நம்ம இருக்கிற இடத்துல ஸ்தலத்துல நம்ம ஜனங்க நம்ம ரொம்ப கண்காணித்து பார்த்துட்டே இருப்பாங்கங்க. இவன் எப்படி, இவன் எங்க போறான், இவன் என்ன செய்யறான், என்ன பேசுறான், எதை செய்யறான் என்பதெல்லாம் நம்ம ஆளுங்க அப்படியே கேமரா மாதிரி நம்மளை போட்டோ பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்மள நல்ல பிள்ளையா, இவன் நல்ல பையனா, அவன் நல்லவனா, அந்த பொம்பளை நல்ல பொம்பளையா, அவன் நல்லவனான்னு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அவனை பத்தி கேள்வி டக்குன்னு சொல்லிடுவான். ஏன்னா நம்ம ஆளுங்க கண் அப்படி இருக்குது நம்ம மேல. ஸோ இந்த தீமோத்தேயுவை உள்ள ஜனங்கள்லாம் பார்த்து அவன் ஒரு நல்ல சாட்சி பெற்ற ஒரு பையனா இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. எப்படிங்க அந்த டீச்சிங் அவனுக்கு வந்துச்சு? எப்படி சொல்லுங்க பாப்பா? அவங்க அப்பானாலையா? அவங்க அப்பா ஒரு கிரேக்கர். அவருக்கு அந்த சத்தியம் அவ்வளோ தெரியாது. அவங்க அம்மா யூத ஸ்திரீ. அப்போ இந்த யூத வம்ச வழியில் அவங்க வந்தனால அந்த பிள்ளைக்கு அவங்க பாட்டியும் அதே வழிதான், அவங்க அம்மாவோட அம்மா. அப்போ இவங்களுக்கு பிறந்த இந்த பிள்ளைய நல்லா சாட்சியா வளர்த்திருக்காங்க அந்த இடத்துல. பாருங்களேன், அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் இருக்கும் யூதர்களுக்கெல்லாம் அறிந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனை பண்ணினார். விளங்குதுங்களா? அவங்க அப்பா கிரேக்கனா இருக்காரு, அவங்க அம்மா யூத பெண்ணா இருக்காங்க. ஆனா இந்த பையன் நல்ல சாட்சியா தான் இருக்கிறான். ஆனாலும் இந்த பையனுக்கு ஒரு பிரதிஷ்டை தேவை. தேவ சமூகத்துல அவனை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்த பின்னால பவுல் பார்க்கிறாரு, இந்த பையன் நல்ல சாட்சி உள்ள பிள்ளையா இருக்கிறானே, கர்த்தருக்குள்ள பயபக்தி உள்ளவனா இருக்கிறானே, இவனை நம்ம கூட்டி கொண்டு போவோம்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவங்க உள்ளவங்களுக்கு அவங்க அப்பா கிரேக்கன் தெரிஞ்சனால அவனை கர்த்தர் சமூகத்தில் அபிஷேகம் பண்ணி அவனை ஆசீர்வதித்து அவனை தன்னோட கூட்டி கொண்டு போகிறார். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனங்க நம்மளுக்கு எப்போதும் நம்மளோட இருக்கணுங்க, நம்மளை சரியான பாதையில நம்மளை நடத்தி கொடுக்கறதுக்கு. இந்த பவுலெல்லாம் எந்த இடத்துல போனாலுங்க அது எப்படிப்பட்ட இடம், என்ன அங்க ஆளுகை செய்து ஜனங்க எப்படி இருக்காங்க, என்ன ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு பவுல். அப்போ இவருக்கு சட்ட திட்டமா தேவ பிள்ளைங்க தேவ சமூகத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லி அது அவங்களுக்கு ஒப்புவித்தாராம். பாருங்களேன் 5வது படி. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே ஆமென் ஆமென். பாருங்க, அதனாலே சபைகள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டது. அப்படி ஒரு கண்காணிப்பான ஆளு நமக்கு தேவை. சபையை நடத்துறதும் ஜனங்களை நடத்துறதும் ஆவிக்குரிய காரியங்களை ஒழுங்கோடும் கட்டுப்பாடோடும் நீதியோடும் நியாயத்தோடும் நடத்தப்பட நம்மளுக்கு ஜனங்கள் நம்மளுக்கு தலைவர்கள் தேவை. அப்படி அவர் செய்து கொண்டு வந்தபடினால நாளுக்கு நாள் அங்கே என்ன நடந்துச்சான், விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினார்களாம். அவர்கள் பெருகிய காலத்தில்
அவர்கள் பிரகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி அவங்க எல்லாம் நினைச்சுக்கணும் ஆசியா பக்கத்து போய் அவங்களுக்கு வசனத்தை சொல்லுவோம். ஆனால் ஆவியானவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நம்மளை கொண்டு போக மாட்டார். அங்கே என்ன செய்கிறாராம், அவங்களுடைய வழியை ஆவியானவர் தடை பண்ணாராம். இல்லை நீங்கள் போக வேண்டாம் அந்த இடத்துக்கு அப்படின்னு தடை பண்ணாராம். பாருங்க 7வது படி. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஓட்டாதிருந்தார். மீசியா தேசம் மட்டும் வந்து பிந்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். வேற ஒரு இடத்துக்கு போக பிரயத்தனம் பண்ணார்களாம். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். கர்த்தருக்கு தெரியும் நீ அங்க போனா என்ன நடக்கும், அந்த ஸ்தலத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அங்க போக விடாதபடி 2 இடத்தையும் தடை பண்ணியிருக்காரு. 8வது வசனம் படி. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. ஆமென். அப்போ 2 இடத்துக்கு ஆவியானவர் போக விடல. இப்போ இவன் என்ன செய்யறாங்க, இப்போ வந்து அங்க ராத்திரியில பவுலுக்கு ஒரு தரிசனம். அப்பொழுது அவர்கள் வந்து மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். துரோவா என்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தோடனே அன்னைக்கு நைட்டில் பவுல் படுக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து எங்கே உள்ளவங்கன்னா மக்கதோனியாவில் உள்ளவங்க சொல்கிறாங்க, வந்து எங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவிங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க அப்படின்னு அவரை கூப்பிட்றாங்க. தரிசனத்தில் அதை பார்த்துவிட்டு அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டே உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அந்த தரிசனத்தை நான் பார்த்தோன்னே, ஆண்டவர் நமக்கு மக்கதோனியாவுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல நம்மளை அனுப்புகிறான்னு நாங்கள் என்ன செஞ்சோம், நம்ம மக்கதோனியாவுக்கு போனோம். துரோவாவிலே கப்பல் ஏறி சாமோத்திராகோ தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்த மக்கதோனியா தேச நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாள் தங்கி இருந்தோம். அவங்க கடந்து அங்கே போகும்போது அவங்க துரோவாவில் கப்பல் ஏறி சாமாத்திரோகோ தீவுக்கும் மறுநாளில் நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேரே ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றின் தலைமையானதுமான ரோமர் குடியானது இருந்ததுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்தாங்க. பிலிப்பு பட்டணம் நல்ல ஒரு பட்டணம். இப்போ கூட இருக்குதானே பிலிப்பு பட்டணம், பிலிப்பைன்ஸ் இருக்கு. அப்போ அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு அவங்க வந்திருக்காங்களாம். 13வது படி. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே குடி வந்த ஸ்ரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லிதியாள் எனும் பேருள்ள ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்போ ஓய்வு நாள் அவங்க என்ன செஞ்சாங்களாம், அந்த பட்டணத்து வெளியே போய் ஆற்றருகே ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றருகே போய் உட்கார்ந்து கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்களா, தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க வந்து போதித்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அங்க வந்து ஒரு ஸ்திரீ ஒருத்தி வந்து அந்த ஜெபத்துல கலந்து கொண்டாலாம். அப்போ அவளோட பேரு அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரதாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவரும் அழகா வந்து இந்த அவளை பத்தி அழகா சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரதாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லிடியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டாள்.
பவுல் சொல்லுவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். ஒருவருக்கு ஆண்டவர் வார்த்தையை அவங்க உள்ளுக்கு போறதுக்கு அவங்க இருதயத்தை கர்த்தர் திறந்தா அந்த வார்த்தை அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே எழுதிடும் அந்த இருதயத்துக்குள்ள. அப்போ அந்த இடத்துல இந்த பெண் லிடியாள் என்ற அந்த பெண் அன்னாட அந்த வார்த்தைகளை கேட்க வரும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அந்த லிடியாளுடைய இருதயத்தை திறந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்துல தேவன் எழுதி வைத்தாராம் பாருங்க. அப்போ 15வது வசனத்தை படியேன். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்ப அவ சொல்றா, அப்ப அவ நாடு அந்த வார்த்தையை கேட்டு 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 கர்த்தர் இருதயத்தை திறந்தபடியா அவளும் அவ குடும்பத்தாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாங்க அவங்க கிட்ட. இப்ப அவ சொல்ற, நான் உண்மையா ஒரு தேவ மனுஷிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டில் எங்க வீட்டில் ஜெபம் பண்ணி நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பொம்பளாண்டா கூப்பிடுறோம், அழைக்கிறோம் அவங்கள. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டா. அப்போ அவங்க அண்ணாட அந்த லிடியா வீட்டுக்கு போகும்போது அங்க வழியில ஒரு பொம்பளை குறி சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ குறி சொல்றவங்க ஒரு எஜமான் அவளுக்கு இருக்கிறான். அந்த இடத்துல ரொம்ப குறி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குறி சொல்றவங்களுக்கெல்லாம் ஒரு எஜமான் இருப்பான், அவங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுப்பான், மற்றதெல்லாம் அவன் லாபம்லாம் எடுத்துக்குவான், இவங்களுக்கு இவ்வளவு சம்பளம்னு கொடுப்பான். அப்படி ஒரு எஜமானுக்கு ஒரு குறி சொல்ற ஒரு வேலைக்காரி அங்க இருந்தாலும். அப்போ அவ என்ன சொல்லுவாள், அவ என்ன செய்வாள்? 17வது படி. அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அப்போ அவ சொல்றா, பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து அந்த பெண் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய உண்மையைத்தான் சொல்றா, குறிச்சொல்லானாலும் வாயிலிருந்து உண்மையைத்தான் சொல்றா. இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கும்படியாக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. 18வது படி. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. அப்போ இவங்க அன்றாட வழியில போகும்போது வரும்போது இந்த பொம்பளை இவங்களை பார்த்து இப்படியே சொல்லிக்கிட்டு, இவங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க ரட்சிப்பின் வழியை சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க, இவங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைங்க, இவங்க ரட்சிப்பின் வழியை சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க. அன்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவங்கள பார்க்கும்போது ஒரு நாள் பவுலுக்கு கொஞ்சம் சினமாயி போச்சு. என்ன இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு கிடக்கிறான்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவளுடைய ஆவி என்ன செஞ்சாராம், கடிந்து கொண்டாராம். அந்த குறி சொல்ற ஆவி கடிந்து கொண்டோன்னே அவளுக்கு என்னங்க ஆச்சு, விடுதலை வந்துருச்சு. அவளுக்கு அந்த குறி சொல்ற ஆவி அவள்கிட்ட போயிருச்சு, அவளுக்கு ஒரு விடுதலை வந்துருச்சு பாருங்களேன். இப்போ 19 படி. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் அதிகாரத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இப்போ இந்த பொம்பளை விரட்டி விட்டார் அந்த குறி சொல்ற ஆவி அந்த பொம்பளைகிட்ட இருந்து விரட்டி விட்டோன்னா இப்ப அந்த எஜமானுக்கு என்ன ஆச்சு, தொழில நஷ்டம். இனிமே அவங்க குறி சொல்ல முடியாது, குறி சொல்ற ஆவிதான் போயிடுச்சு அவளை விட்டு. இப்போ அவளுக்கு லாபம் இல்லாம போச்சு அவள் நிமித்தமா. அப்போ இவனுக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. யார் மேல? பவுல் மேலையும் சீலாவையும் என்ன செஞ்சா போய் அதிகாரிகளிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். போய் என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, இவங்க யூதருங்க, இவங்க இங்க நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனைய பண்ணி நம்ம ஆளுங்க செய்ய வேண்டிய தொழிலை செய்ய விடாதபடி தடை பண்றாங்க இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.
அப்போ இந்த மனிதர்கள் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். இவங்க நாமளே ரோமரு, இவன் யூதரு, இவன் நம்ம கிட்ட அந்த யூத மதத்தை பத்தி போச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம தேடி பொழைக்கிற காரியத்தை விட்டுட்டு அவன் சொல்றதை கேட்கும்படி இவன் இங்க ரொம்ப கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பவுல் மேலேயும் சீலா மேலேயும் கம்ப்ளைண்ட் போட்டுட்டாங்க. அப்போ ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளும் அனுசரிக்கும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்போ எல்லாரும் அந்த இடத்துல எல்லாமே இவங்க மேல கம்ப்ளைண்ட், இவங்க யூதனுங்க, இவனுங்க யூதருங்க, இவனுங்க என்ன நமக்கு சொல்றது, இவன் நம்மளோட தொழிலெல்லாம் கெடுக்க வந்திருக்கிறானுங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்லிட்டு இருக்கிறானுங்க, இவனுங்களை விடக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து அடியோன்னு அடிச்சு கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, சிறைச்சாலையில கொண்டு போட்டுட்டாங்க. அவங்க என்னமோ தகாத ஒரு காரியத்தை செய்தது போல அவங்க அடிச்சு கொண்டு சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அப்போ சிறைச்சாலையில போட்டவன அவங்க சிறைச்சாலையில் என்ன செய்யறான் பாருங்க, அவன் இப்படியாப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வைத்தான். என்ன செஞ்சாங்களாம், கொண்டு போய் சிறைச்சாலை உள்ளுக்கு கொண்டு போய் போட்டவங்களை அவங்க அப்படியே தொங்க வச்சு அவங்க கால்கள் எல்லாம் என்ன செஞ்சானா கட்டி வைத்தானாம். அவர்கள் கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வைத்தான். அவன் இப்படியாப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வைத்தான். கால்களை தொழுவ மரத்துல மாட்டி வைத்துட்டான். கொண்டு போய் உள்ள அறைக்குள்ள சிறைச்சாலை உள்ள அறைக்குள்ள போட்டு அடியன்னு அடிச்சு கொண்டு போய் ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு போய் அவனுங்களை காலெல்லாம் கட்டி என்ன செஞ்சிருக்கானுங்க, அந்த ஒரு தொழுவ மரத்துல மாட்டி வச்சுட்டானுங்களாம். அப்ப பாருங்க, பாடு பிரச்சனை தேவ பிள்ளைங்களுக்குங்க. நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை வரும் தான், வேதனை வரும் தான். அன்னைக்கு கூட தம்பி சொன்னீங்க, காசே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நானும் தெரியும் வேலை செய்யற இடத்துல அண்ணன் காசு கொடுப்பான்னு போனா அவர்கிட்டையும் காசு இல்லை. சரி, நானும் எங்க காசு எடுத்து தேடி பார்த்தா எனக்கு ஒரு காசு கூட எனக்கு கிடைக்கல. ஐயோ என்ன செய்யறது, இன்னைக்கு சாப்பிட கூட எனக்கு காசு இல்லையே, என்ன நான் கதறிக்கிட்டு இருந்தேன். ஆனா எதிர்பாராதமா நான் பார்க்கும்போது என் போன்ல சம்பளம் எப்போது 27, 28 போடுறேன், சம்பளம் 25ஆம் தேதி எனக்கு போட்டுட்டாங்க. பார்த்தீங்களா, அத்தனை அப்படித்தான் நமக்கு உதவி செய்வார். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நமக்கு. அவ பாருங்க, கொண்டு போய் கட்டி போட்டோன்னு இவங்க என்ன செஞ்சாங்க, அடி உதவி வாங்கிட்டு காலையும் கட்டி இப்படி தொழுவ மரத்துல போட்டு தொங்க வச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்களாம் பாருங்க, 25வது வசனம் 16:25 நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடிச்சு உதைச்சி நொறுக்கி காலெல்லாம் கட்டி கொண்டு தொழுவ மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இருந்திருப்போம், ஐயோ என்ன செய்யறது, இந்த மாதிரி மாட்டிட்டுமே இவனுங்க நம்மளை இப்படி சித்திரவதைப்படுத்துறானுங்களேன்னு தான் இருந்திருப்பான். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்களா, 2 பேரும் அவங்க தேவனை துதித்து அவங்க ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்களாங்க. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம், ஒரு ஒடுக்கம், ஒரு பாடு, ஒரு கஷ்டம், அவன் என்னங்க செய்வான், தேவ பிள்ளைங்க அவங்க கர்த்தரைத்தான் நாடுவாங்க, இன்னும் தேவனை தேடுவாங்க, துதிப்பாங்க, தேவனிடத்தில் தன் காரியத்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படித்தான் பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலைக்குள்ள தொழுவ மரத்துல காலை மாட்டி வச்சிருக்க அவங்க அப்படியே இந்த வேதனையில தேவனை நோக்கி துதித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை கூப்பிடும் போது என்ன நடந்துச்சு, ஒரு அதிசயம் பாருங்க. கீழே படிங்க, 26 படி எருமை. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன்
நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பாருங்க, அவங்க அந்த மாதிரி அழுது துதித்து தேவனை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் அங்க இறங்கிட்டாரு பாருங்களேன். அந்த சிறைச்சாலைக்குள்ள சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கொடுத்துருச்சு, பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கட்ட விழுந்து போயிடுச்சு. கட்டி போட்டு வச்சிருந்தாங்களே தொழுவு மரத்துல கால்கள் எல்லாம் ஒன்னும் அசைக்க முடியாதபடி வேதனையில வழியில கர்த்தர் எல்லா கட்டுகளும் அவிழ்த்து விட்டுட்டாரு. பார்த்தீங்களா, கட்டளை அவிழ்த்து விட்டோன்னே ஆனா அவனுங்க என்ன செஞ்சானுங்க, அந்த சிறைச்சாலைக்குள்ளதான் இருந்தானுங்க. ஏன்னா அவனுங்க ஒரு நியாயத்தை எதிர்பார்க்கறானுங்க. இந்த அரசாங்கம் நமக்கு செஞ்சது தவறு, இவங்கெல்லாம் நம்ம மேல வீண் பலியை போட்டு நம்மளை அடிச்சு போட்டுட்டாங்க. எங்க பவுல் எப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு மனுஷன். அவன் யூதனுக்கு யூதன், ரோமனுக்கு ரோமன். அப்படி அவனுக்கு எல்லாத்திலையும் அவனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஏன்னா அவங்க வசதியானவங்க. அவங்க என்ன தொழில் செஞ்சவங்க தெரியுங்களா? அவங்க அந்த காலத்திலே கப்பல் துறைமுகம் அவங்க அப்பா வைத்திருந்தாரு. அப்போ அந்த துறைமுகம் ஃபேமஸான ஒரு துறைமுகம் அந்த நாடுகள்ல. அப்போ அவங்களுக்கு அந்த ஷாப் இருக்கு. அவங்களுக்கு ரோமர் என்று சொல்லி ஒரு ஷாப் அந்த இடத்துல இருக்கு. யூதர் என்ற சோப்பு அவங்களுக்கு இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அப்போ இந்த ரோமனுங்களாம் என்ன செஞ்சானுங்க, இவனுங்க யூதனுங்க இவனுங்க தெய்வத்தை பத்தி நமக்கு சொல்லி நம்ம பொழப்ப கெடுக்க வந்தானுங்க, இவனுங்களை சிறைச்சாலை போடுன்னு என்ன போட்டானுங்க. இல்ல, இப்போ கர்த்தர் எல்லாம் உடைச்சிட்டாரு. சிறைச்சாலை கதவு எல்லாம் கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டாரு. ஆனா பாருங்க, அவங்க சிறைச்சாலை அந்த காவல்காரன் அவங்களோட தான் சொன்னாங்க, கட்டி போட்டு உள்ள போட்டு பயங்கரமா அவனுங்களை காலெல்லாம் கட்டி போட்டு தொழுவு மரத்தில் தொங்க வைன்னு சொன்னாங்க. ஐயோ, நான் பார்க்குறேன், தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், கதவெல்லாம் திறந்து கிடக்குது, ஒருத்தனை காணுமே, எல்லாம் தப்பிச்சு போயிட்டானுங்க. இனிமே நானும் செத்தந்தராத என்னையும் கொண்டு போட்டுருவான், அதனால நானே என்னை குத்தி கொண்டு சாவடிக்கப்படுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், அவன் ஒரு பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்யும்படியாக, பாருங்க 27வது வசனம், தன்னை கொலை செய்து கொள்ள போனானா. ஏன்னா எல்லாம் போயிட்டாங்க, கதவெல்லாம் திறந்து போச்சு, அவங்க கட்டெல்லாம் அருந்துருச்சு, எல்லாம் ஓடி போயிட்டாங்க, இவனுங்க நம்மளை கொண்டுருவானுங்க, அதுக்குள்ள நம்மளே செத்து போயிடுவோன்னு அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான், தன்னை கொலை செய்து கொள்ளும்படியாக அவன் கத்திய சொருவத்துக்கு பார்த்தா பாருங்க. அப்பொழுது படிக்க 29. பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ஆமென். ஐயோ கர்த்தாவே, என்னை கொன்றுப்பான் இந்த ராஜா, ஐயோ அதுக்குள்ள நானே செத்து போயிடலான்னு நினைச்சேன். ஐயோ எல்லாரும் நாங்க இங்கதான் இருக்கிறோன்னு சொல்றீங்களே, ஐயோ நீங்களாம் எவ்வளோ நல்ல ஒரு மனுஷர்கள், ரட்சிக்கப்பட்ட நீங்க, நாங்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், நாங்களும் அந்த ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும், எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் எப்படி அந்த ஆண்டவர் தெரியும். இன்னும் இவ்வளோ கதவு கேட்டெல்லாம் திறந்து போயிடுச்சு. அப்படியாப்பட்ட வாசல் சிறைச்சாலை வாசல் கதவுல எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும், அதெல்லாம் உடச்சி கிடக்குது, கட்டெல்லாம் அவிழ்த்து போட்டுட்டாரு. நீங்க நல்லா போயிருக்கலாம், நீங்க போயிருந்தீங்கன்னா என் நிலைமை ஒன்றுத்துக்கு ஆயிருக்காது. ஆனா நீங்க இருந்து நீங்க இன்னைக்கு சாட்சி சொல்றீங்க இங்க இருக்கிறீங்கன்னு, ஐயோ இந்த ஆண்டவர் நாங்களும் பெற்றுக்கொள்ளணும், அவரை நானும் அறிஞ்சு கொள்ளணும், அவரை குறித்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். அப்போ அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய என்ன சொல்றாங்க, ரட்சிப்பின் பாத்திரம் என்னங்க, முதல்ல விசுவாசி. நீ அந்த ஆண்டரை விசுவாசி, இயேசுவை விசுவாசி. சொன்ன உங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க முன்னுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்றாங்க. பார்த்தீங்களா, அவனுக்கு இந்த ஜெயிலருக்கு, ஜெயிலர் யாருங்க, அவனும் ஒரு ரோமன் தான்.
அவனும் ஒரு ரோமன் தான். அப்போது அவன் சொல்கிறான், ஐயோ நீங்கள் இவ்வளோ நல்ல மனுஷலாக இருக்கிறீங்களே, அந்த ஆண்டரை பற்றி எனக்கு சொல்லுங்கள், நானும் ரட்சிப்படையணும். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போனாக்க நீ என்ன செய்ய, முதலாவது நீ இயேசு கிறிஸ்து விசுவாசி. இயேசு கிறிஸ்து நீ என்ன செய்யணும், விசுவாசி. அவர் மேல் நம்பிக்கை வை, விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போ அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, நீ கர்த்தருக்காக இயேசு விசுவாசி, நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுன்னு சொல்லிட்டு வசனத்தை அந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு போதித்தார்கள். போதித்த பின்னால் என்ன நடக்குது பாரு. மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். அந்த ராத்திரியிலேயே அந்த காயங்கள்லாம் கழுவின பின்னால அந்த இரவில் அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவனும் அவன் குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்களா? ஐயா, கர்த்தரை விசுவாசித்தீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாம், அவர் தான் என்னுடைய தெய்வம், அவர் அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை என்று நீங்க விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் என்ன செய்யும், உங்க குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரும். இப்போ அப்படி விசுவாசத்தை அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, வசனத்தை கற்றுக் கொடுத்து குடும்பத்தைய ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். பாருங்களேன், எப்படி ஒரு அதிசயம். ஜெயிலுக்குள்ள எங்க நடக்குது. அவங்க கொண்டு போய் கட்டி போட்டு அடியனை அடிச்சு தொழு மரத்துல தொங்க போட்ட அவனுங்க கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு, கட்டெல்லாம் அவுத்து விட்டாரு. ஆனா அவங்களோட ஜீவன் தப்பித்து போவா, அவங்க வழி செய்யாதபடி அந்த ஜெயிலரை பார்த்தாங்க, செத்து போயிடுவான், இவனுக்கு உயிர் இருக்காது, நம்மலாம் போயிட்டோமா இருப்போம் அப்படின்னு அவங்க அங்கே இருந்து அந்த மனுஷனோட நிலைமையை பார்த்து, நீ இதன் மாதிரி சாகாத, நாங்கள் அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் வழியை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனையும் அவங்க குடும்பத்தையும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவங்க அந்த நிமித்தமாக அந்த இடத்துல உதவி செய்திருக்கார். பாருங்களேன். அப்போ 36 படிச்சுட்டு வா. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். பொழுது விழுந்த போது அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். அந்த நைட் அவன் என்ன செஞ்சா, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தோடு அவங்க குடும்பத்தோட சாப்பாடெல்லாம் ஆக்கி நல்லா எல்லாம் சாப்பிட்டு ஒரு மனமா எல்லாம் ஏகமா சந்தோஷமா அவங்க அந்த நாளை கழிக்கிறாங்க. அப்போ பொழுது விடிஞ்சிருச்சு, நைட்டு சாப்பிட்டெல்லாம் படுத்து பொழுது விடிஞ்ச பின்னால அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலை ஆக்கும்படிய அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள். இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சிறைச்சாலை கதவெல்லாம் கர்த்தர் உடைச்சிட்டாரு, அவங்க கட்டுகள் எல்லாம் அழுத்துட்டாரு, கர்த்தர் அவங்களோட கூட இருந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டாரு, இனிமே நம்ம அவங்களை இருக்கக்கூடாது, சரி அவங்கள போர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிறைச்சாலைக்காரன் சொல்ற, சரி நீங்க சமாதானமா போங்க அப்படின்னு. அது 37 படி. அதற்கு பவுல், ரோமராகி எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களா? அப்படி அல்ல, அவர்களே எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றான். இப்போ அவங்க சொல்றாங்க, ஐயோ சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலை கதெல்லாம் உடஞ்சி போச்சு, இவனுக்கு கடலை அவுத்துட்டாரு, ஆனா இவனுக்கு இன்னும் உள்ள இருக்கிறாருங்க, பரவாயில்ல போ சொல்லு, அவனுக்குள்ள கடல் இருக்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, போ சொல்லு அவனுங்களை விடுதலை பண்ணி போ சொல்லு. அப்போ அவர் பவுல் அப்பதான் சொல்றாரு, நீங்க என்ன சொல்லி எங்களை அடிச்சீங்க? நாங்க யூதர்னு சொல்லி எங்களை அடிச்சிங்க, ஆனா நாங்களும் ரோமன் உங்களுக்கு தெரியுமா? உங்களை போல நாங்களும் அந்த ரோம இனத்தை சேர்ந்தவங்க தான், உங்களுக்கு தெரியுமா? ரோமராகி எங்களை நீங்க இப்படி அடிச்சிருக்கலாமா? நியாயமா? தெரியாம எங்களை அடிச்சீங்களா? விசாரிக்காம எங்களை அடிச்சீங்களா? இல்ல நீங்க வாங்க, எங்களை சிறைச்சாலைல போட்டீங்களா, நீங்க இப்ப எங்களுக்கு எங்களை விடுதலை கொடுத்து நீங்களே எங்களை அழகா அனுப்பி விடணும், அப்பதான் நாங்க போவோம்னு சொல்லி பவுல் சொல்லிட்டாரு. 38 படி. சேவகர்கள் இந்த வார்த்தையை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபோது பயந்து அவர்களுடைய தயவாய் பேசி
அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியானிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இப்போ நம்ம தேவ ஜனங்க அவட சொன்ன பவுல் ரோமருக்கு ரோமர், யூதனுக்கு யூதன். அவன் யூத குடியுரிமை அவரு. ஆனா ரோம அந்த ராஜ்யத்துல அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ரோமரா இருக்கிறதுக்கும். ஏன்னா அவங்க அப்படியாப்பட்ட துறைமுகம் வச்சு அவங்க அப்பா வியாபாரம் பண்ணனால அவங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இவர் ரோமருக்கு ரோமராக இருக்கிற அப்படின்னால இவனுங்களாம் என்ன சொல்லணும், இவன் யூத, இவன் நம்மள எல்லாம் குழப்பிக்கிட்டு கிடக்குறான், நம்மளை தொழில் செய்ய விடாது, அப்படி இவன் கலகம் பண்றான், இவனை பிடிச்சி சிறையில போடணும்னு சொன்னாங்கல்ல. நீங்க எங்கிட்ட எதுவுமே கேட்கலையே, அப்போ நாங்களும் ரோமர் என்பதை நீங்க அறியாம எங்களை இதை செஞ்சிட்டீங்களே, இப்ப நீங்களே எங்களை நீங்க அழகா வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து மன்னிச்சிருங்க, நீங்க ரோமன்னு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்கள அடிச்சுட்டோம், பொண்ணை சிறையில போட்டோம், மன்னிச்சிருங்க, சரி நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ரோமர்கள் பவுலையும் சீலாவையும் அவன் அழகா சொல்லி சிறைச்சாலையிலிருந்து அனுப்புனாங்க. தேவ பிள்ளைங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. சூழ்நிலை பார்த்தீங்களா அப்படியே அப்படியே முண்டிக்கிட்டு வரும், நம்மள முடிச்சிடுற மாதிரி வரும். ஆனா நம்ம கர்த்தர் மேல அந்த விசுவாசம், ஜெபம், துதி ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நம்ம நியாய நீதிகளை கர்த்தர் நமக்காக இறங்கி பெரிய காரியம் செய்வாரு. பாருங்க, இப்பொழுது அவனுங்க சொன்னவனா அவனுக்குள்ள நடுக்கம், ஐயோ ரோமர்கள் அவனுங்க அடிச்சுட்டுமே, அப்படி சிறையில போட்டுமா, ஐயோ மன்னிச்சிருங்க, சரி நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவனுங்கள அனுப்பி கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அப்படியே அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அவங்க போய் நேராக லீதியாள் வீட்டுக்கு போயிட்டு சிறைச்சாலையிலேருந்து அவங்க அனுப்பி விட்டோன்னே அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லி சமாதானம் சொல்லி, சரி நாங்கள் வந்தது இங்கே நல்லதாக போச்சு, எங்கள் தேவன் எங்களை இங்கேயே எங்களை மேன்மை தான் படுத்தினார், நாங்கள் ரோமருக்கு ரோமராக இருக்கிறோங்கிற அரசாங்கம் தெரியல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்களே, சரி லீடியா நாங்கள் போயிட்டு வரோம் சமாதானமானு சொல்லி சமாதானத்தோடைய அவங்க அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனார்கள். பார்த்தீங்களா? கர்த்தர் அப்படித்தாங்க, தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும், ஆனா நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது, நிக்கணும் அந்த சோதனையில. கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை நமக்கு செய்வாருங்க. நம்ம தோற்று போடுறது அல்லங்க, நம்ம ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கோம். நம்ம ஜெயித்தவங்க, உலகத்தை ஜெயித்தவங்க, என்ன இயேசு என்னோட முன்னால போடுற எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாரு. நானும் அந்த ஜெயத்தை தான் கர்த்தர் எனக்கும் வைத்திருக்காரு. நானும் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன்ற நம்பிக்கையில நம்ம கடந்து போகணும். தம்பி, அன்னைக்கு 25,000 சம்பளம் இல்லைன்னா பட்டினியா இருந்துருக்கீங்க, பாவம்ல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு எந்த ஒருத்த உதவி செஞ்சாரா இல்லையாம்மா? அது போலதான் பாருங்க, இந்த நேரத்தில் இவங்களுக்கு அந்த உதவி ஆண்டு செய்தார். கர்த்தர் தப்பிக்க வைத்தார், பிழைக்க வைத்தார், அவனுங்க முன்னால அவனுங்களை பணிய வைத்தார், அவனுங்க அவங்களை பணிஞ்சு கொண்டானுங்க பவுல. கர்த்தர் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில செய்வாரப்பா. சோத்திரம். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்க வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, என்னைக்கு இயேசுவை அறிந்து கொண்டோமோ, உங்களை தவிர வேற தெய்வம் இல்லைன்னு உங்களே தான் நாங்கள் நம்பி இருக்கோம். ஏன்னா நீங்களும் எங்களை இடது பார்க்காத வலது பார்க்காத என்னையே நோக்கி பாருன்னு தான் சொல்லியிருக்கீங்க. உங்களைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு வழி வாசல் நீங்க தான் ஆண்டவரே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நீங்க தான் ஐயா. நீங்க சொல்ற வழியில தான் நாங்கள் போவோம், நீங்க சொல்றது தான் நாங்கள் கேட்போம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த சத்தியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க கர்த்தாவே. பவுலும் சீலாவும் எவ்வளவா வைராக்கியமா அந்த இடத்துல அந்த மக்கதோனியாவில் உங்க சுவிசேஷத்தை சொன்னாங்க ஐயா. தினமும் வேத வசனத்தை படிச்சு கொடுத்தாங்க ஐயா. அந்த லீடியாவை தொட்டிங்க, அந்த இடத்துல அந்த வேலைக்காரி, அந்த குறிச்சொல்றதுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீங்க, இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தீங்க, இந்த பிள்ளைங்களை அழகா அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தீங்க கர்த்தர். அப்படித்தான்ப்பா எங்க வாழ்க்கையில எங்களையும் நீங்க செய்வீங்க. நாமம் ஐயா பிரசாதப்படட்டும். இயேசு கிறிஸ்து வல்லவல்ல நாமத்துல எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. ஆமீன்.